Hey guys, நீங்க கண்டிப்பா டான் 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 அனிமி பாத்துருக்கீங்க இல்லைங்களா? ஸோ டான் 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 அனிமியோட ஃபன்னி மீம்ஸ் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. ஏன்னா தமிழ்ல கூட அவைலபிளா இருக்குது. செம்மையா இருக்கும் அந்த அனிமி. அதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதாவது உட்கார பொண்ணோட ஃபேமிலி ஜுவல்ஸ் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஃபேமிலி ஜுவல் சோ அத பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு கிட்ட போட்டு போட்டு தோத்து இதை வந்து துவைச்சிருவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அனிமி. லைக் அது அந்த ஸ்டோரிய பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. சோ இதோட கொஞ்சம் ஏலியன்ஸ் ஆல்சோ கொஞ்சம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பண்ணு கொஞ்சம் இல்ல நிறையவே பண்ணு கொஞ்சம் எமோஷனல்ஸ் கொஞ்சம் லவ். சோ இதோட இந்த அனிமே நல்லா இருக்கும். மறக்காம போய் பாருங்க. மீன்குள்ள போலாம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? காணோம். கான் என்னப்பா பைக் சேவை ஏதாச்சும் காணுமா? நீ சொல்றா நீங்க சொல்றோம் டாக்டர் இங்க கொஞ்சம் காண டாக்டர். வாட்? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஜுவல் பாத்தீங்கன்னா காணாம போயிருப்போம். டர்போங்கிற ஒரு பாட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு போட்டி ரன்னிங் ரேஸ் மாதிரி லைக் அவராகவே இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டாரு. ஸோ அந்த போட்டியில பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலி ஜுவல்ல பாத்தீங்கன்னா அந்த பாட்டி எடுத்துட்டு போயிடும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அனிமே தான் இது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா சிங்க குட்டினாலே முடியலையா? இத கூட்டிட்டு போனா கிழிச்சு கேப்ப நட்டுருவானோ? மோச படிக்கிற நாய மூஞ்சி பார்த்தா தெரியாது. நான் சொல்றது உன் வழக்க மண்டையில ஏறல. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? இருந்தாலும்டா அடிக்க விடுவீங்க, இல்லாட்டி நான் எங்க இருந்து அடிக்கிறது? சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு. அவஸ்தப்படுறா சாரி. வால்நட். சோ வால்நட்டை வச்சு எப்படி எல்லாம் வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க? ஆனா இது புதுச்சா இருக்குண்ணே, புதுச்சா இருக்கு. பாக்கலாம் பிடிச்சிருக்கு புடிக்கிட்டா சார். புடிக்கிட்டா ஏமா புடிக்கிட்டியா? ஆமா சார், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கிட்னியாமா? ஒரு கிட்னி இல்லாம இன்னொரு கிட்னி வச்சு வாழ்றதுக்கு ஒழுங்கா திருப்பி கொடுமா. இல்ல சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க திருப்பி தர மாட்டோம். என்னது திருப்பி கொடுக்க மாட்டீங்களா? அதை வச்சு நீங்க என்னமா பண்ண போறீங்க? அதை வச்சு நீங்க என்னமா பண்ண போறீங்க? உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. சோ இப்போ ஒரு அனிமேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு மெயின் கேரக்டர் இல்லாம சைட் கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. லைக் இப்போ ஒரு ஒன் பீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஷான்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ஜோரோ, சாஞ்சி, லா அந்த மாதிரி இருப்பாங்க. சோ ஜுஜுட்சு கைசன்ல பாத்தீங்கன்னா கோஜோ இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இந்த ஷோல வந்துட்டு மெயின் கேரக்டர் இல்லாம சைட் கேரக்டர்ல ஃபேமஸ் ஆனது யாரு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி தான். எஸ், இவங்கதான் அவங்க. சுமதியை பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கு. இப்பதான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது செகண்ட் இயர் படிக்குது, நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற, நான் எல்கேஜி படிக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பாட்டி மொழியே தெரியாது. தீரடிக்க பாட்டி தான் இவங்க பாட்டி மொழியே தெரிய மாட்டாங்க. சோ நிறைய பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ணாதான் இருக்கும். லைக் சுனாரி மாதிரி போய் போய் ஒரு கேள்வி கிட்ட பல்ல காட்டுறீங்களே. பாத்தீங்கன்னா பாட்டிடா, பாட்டி கிட்ட போய் சிம் பண்றீங்களா அந்த மாதிரிதான் இருக்கும். சோ நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, பாட்டா செம்மையா பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த பிளாட் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். சோ நானும் பாத்தீங்கன்னா நிறைய காஸ்பிளே பார்த்திருக்கேன். ஒரு அனிமே வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா உடனே அந்த காஸ்பிளே போட்டுருவாங்க. ஆனா இப்படி காஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்ததே இல்ல. சோ என்னதுங்கிறது பாருங்க. சோ இது பேசிக்கா பாத்தீங்கன்னா நார்மலா காஸ்பிளேல இந்த ரியலிஸ்டிக்கா வர்றதுக்காக அந்த கருப்பு வெள்ள கோட் அடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒரு காஸ்பிளே. 医者がちょっと行ってくるぜ。
どうせダメだろうけどよ。力が溢れてくるぜ。でもすげえ薄いね。人格がぶっ壊れた。意識はあっ ஏன்னா அதுங்களுக்கு கூட வேணா காஸ்பிளே போட்டு வெடிக்க உங்களுக்கு தாங்க முடியல So, அந்த மாதிரிதான் இருக்கும் So, if you have it, my meaning in that statement தன்னுடைய எலிமினேஷன் ஹெல்ப் பண்ணும் அவரோட ஃபேமிலி நினைச்சாங்க அந்த மனசுதான் சோ இந்த சீன் எதுல வரும்னா ஏலியன் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க So, அவருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்காக அதாவது அவங்க சன் ரொம்ப சிக்கா இருப்பாங்க ஹெல்ப் பண்றதுக்காக இவர் இந்த டைலாக் விடுவாரு உங்களுக்கு வேணா என்னோட ஃபேமிலி சொல்ல எடுத்துக்கோங்க நிச்சயம் உங்க பையனை காப்பாத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில பாத்தீங்கன்னா பால் அதாவது நார்மல் கவு மில்க் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பார்த்தா இதுதான் அவங்களுடைய பிளட்டா இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா இவங்க இந்த அப்பாருக்கும் மோமும் அவங்க பாட்டி 3 பேர் சேர்ந்து ஒரு பசுமாட்டா பாத்தீங்கன்னா இது காமிச்சு வச்சுக்குவாங்க ஸ்பேஸ்க்கு கொஞ்சம் வாங்க ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க ஏலியன் பாத்தீங்கன்னாலும் சரி கோஸ்ட பாத்தீங்கன்னாலும் சரி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டதான் வருவாங்க பிகாஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஜுவல் வேணும் ஓகேவா அதுக்காக வருவாங்க பாவம் ரொம்ப பையன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து பையனை லிட்டரலி நட்டு இருந்தா தானே ப்ரோ நான் அவங்க ஃபாலோ பண்ண முடியணும்னு அவங்க நட்டே இல்லாம இருக்க தூரம் ஃபாலோ பண்ண முடியும்